வேலைக்கு போயிட்டு வரவங்க கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரி, அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சீரகம், மிளகு, வரமிளகா, கொஞ்சம் பச்சரிசி, ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டு கொஞ்சம் சூடு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதே தவாலையே கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த லேசாக வறுத்ததை கொஞ்சம் ஆறுனதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரை வச்சு குக்கரில் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை, என்ன காய் தேவைப்படுதோ எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் எந்தெந்த காய் இருக்குதோ எல்லா காயும் போட்டு, சாம்பார் தூள், மல்லித்தூள், அரிசி எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு உப்பு, அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கப் போட்டிங்கன்னா 5 கப் தண்ணி வச்சுக்குங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கலக்கி மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் வந்தண்ணி திறந்து சுடுதண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி அதில் எடுத்து ஊற்றி ஒரு கலக்கி விட்டிங்கன்னா நல்லா கொலன்னு. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சு எடுத்து அதில் வச்ச பொடியை 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணும்னா 2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால 1 ஸ்பூன் மட்டும் அதில் போட்டு அந்த பொடி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேற ஏதாவது நம்ம சாம்பாரில் வைக்கும்போது அது போட்டோம்னா நல்லா இருக்கும்.